ராமானுஜன் உள்ளத்தில் ராமாயணம் குடிகொண்டிருக்கிறது என்றால் இதற்கு என்ன பொருள்? ராமாயணத்தினுடைய சிறந்த அர்த்தங்கள், உயர்ந்த பண்புகள் அது உள்ளத்தில் தைத்து நிற்கிறது. அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அது சொல்லிக் கொடுத்தபடிக்கு வாழ்க்கையை நடக்க வைக்கிறதுன்னு பொருள். ராமாயணம் நம்ம உள்ளத்தில் நீங்காமல் இருக்கிறதுனால் அது என்ன? புத்தகத்தை படம் பிடித்தா உள்ளே வைத்துக் கொள்ள முடியாது. 24,000 ஸ்லோகத்தை மனப்பாடமாக செய்ய முடியும். ரொம்ப பெரியவர்கள் செய்திருக்கலாம், நம்மால் இயலாது. 10-20 ஸ்லோகம் தெரியறதுக்குள்ளேயே போரும்னு இருக்கு. பின் என்னது ராமாயணம் உள்ளத்தில் இருக்கிறதுன்னு சொன்னால், ராமாயண கருத்துகள், ராமனின் கருணை, சீதையின் நேர்மை, அவள் காட்டிய கருணை, ஹனுமானின் பக்தி, சுக்ரீவனின் நட்பு, வாலியின் வீரம், இப்படி லக்ஷ்மணன் செய்த தொண்டு, பரதன் ராமன் வார்த்தையை மீறமாட்டேன் இருந்தது, தசரத மகாராஜாவினுடைய ஏற்றம், இத்தனையும் அந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்தினுடைய ஒவ்வொரு பண்பும் நம் உள்ளத்தில் நின்று அவர்களிடத்தில் பக்தியோடு இருக்க வேண்டும். உள்ளம் அவர்களிடத்திலிருந்து விலகாமல் இருக்க வேண்டும். என்னதான் நம்ம ராமனுடைய பெருமையை தெரிஞ்சிருந்தாலும் ஸ்ரீ மகாலட்சுமியோடு சேர்ந்திருந்தால் தான் பெருமை. இதை வசிஷ்டர் சொல்லி அல்ல, விஸ்வாமித்திரர் சொல்லி அல்ல. ராமாயணத்தில் இந்த சிறந்த கருத்தை சொல்லுபவர் மாரீச்சன். அப்ரமேயம் கி தத்தேஜா எஸ்எஸ்ஆ ஜனகாத்மஜா. ராமனுடைய பெருமையே சொல்லொணாது, ஆனால் சீதையோட சேர்ந்த ராமனுடைய பெருமை சொல்லவும் ஒணாது. அப்ரமேயம், புத்திக்கு எட்டாத பெருமை. அப்ரமேயம் கி தத்தேஜா எஸ்எஸ்ஆ ஜனகாத்மஜா. ஜனகன் பெற்ற தோன்றலான பூமாதேவி பெற்று கொடுத்த சிறந்த பெண் சீதா. சீதா லாங்கல பத்ததிக்கு வெறுமை பெறல, எம் சீதா. ஜனகன் ரொம்ப பெருமையோடு சொல்லிப்பாரா, எம் பெண் சீதை. என்னதுன்னு அவர் எதையுமே சொல்ல மாட்டார். ஆனால் இங்கே என் பெண் சீதைன்னு சொல்லியிருக்கணும்னால், என்னதுன்ற அபிமானமே இல்லாத சிறந்த யோகிக்கு கூட, ராஜரிஷிக்கு கூட சீதையாட்டம் பொண்ணு பிறந்தா இப்பேற்பட்ட குணவத்தியை நம்ம பொண்ணுன்னு சொல்லிக்கணும். அப்படிங்கிற அளவுக்குனால் அது சீதையினுடைய பிரபாவம்.